காலையில என் பிள்ளை பயந்துகிட்டு தான் போனான். ஆனா நானும் நம்பி ஆறுதல் சொல்லி அனுப்புனேன். போய் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, என் பிள்ளை வெளியிலே வரல சார். எல்லாம் நடந்துச்சுன்னே தெரியல. இப்ப நான் பிள்ளைய பட்டி கொடுத்துட்டு உக்காந்துருக்கேன். போய் கேட்டா ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. கொன்னுட்டாங்க, என் பிள்ளைய கொன்னுட்டாங்க. பிள்ளைய பணம் போட்டுட்டு வந்து நான் நிக்கிறேன் சார். எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க சார். வேற பிள்ளை வேற எனக்கு இல்ல சார். ஒரே பொண்ணை வச்சு நான் கல்யாணம் பண்ணி 9 மாசம் தான் சார் ஆச்சு. கார்டியாக் அரெஸ்ட், சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, நல்லா ஹெல்தியா இருந்தாங்க. சின்னாலப்பட்டி தனியார் மருத்துவமனையில் கர்ப்பப்பை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரை சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவருக்கு 26 வயதான சின்னாலப்பட்டியை சேர்ந்த மோகனப்பிரியா என்ற பெண்ணுக்கும் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் திருமணம் நடைபெற்றது. இதனிடையே 9 மாதம் ஆகியும் குழந்தை பேறு இன்மையால் சின்னாலப்பட்டி பூஞ்சோலை பகுதியில் உள்ள தனியார் செயற்கை கருத்தரிப்பு மைய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்துள்ளனர். இதில் மோகனப்பிரியாவுக்கு கர்ப்பப்பையில் அறுவை சிகிச்சை செய்தால்தான் கரு உருவாகும் என கூறியதாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மோகனப்பிரியாவுக்கு இதற்கான பரிசோதனை நடைபெற்று நேற்று காலை 10 மணிக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போது மோகனப்பிரியா இறந்ததாகவும் பின்னர் மருத்துவ நிர்வாகம் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் மோகனப்பிரியாவின் உடலை திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தனது மனைவி மோகனப்பிரியாவின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக சந்தோஷ்குமார் சின்னாலம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். லேடி டாக்டர் போனா என்னன்னு தெரியுன்றக்காண்டி என் பொண்ணை நான் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போனவனே அவங்க செக் பண்ணிட்டு ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்தாங்க. என்னென்னமோ செஞ்சாங்க. ரத்தம் ஊசி அந்த இதுக்குள்ள எல்லாம் ஊசி விட்டுருக்காங்கம்மா, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க சார். நாங்க வாரத்துக்கு வெளியில உட்காந்துருக்கோம். உடனே 13 கட்டுங்க, 15 கட்டுங்க, 20 கட்டுங்க நாங்களும் கட்டுனோம். என் பிள்ளைய வீட்டுக்கு கொடுத்துருவாங்கன்னு கட்டுனோம். திருச்சி ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. மதுரைக்கு போய் ஸ்கேன் எடுத்தோம். என் பிள்ளை அப்பயே நான் அழுதுகிட்டே தான் இருந்தா. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நாங்க சார் மேல நம்பிக்கை வச்சு மேடம் செஞ்சிருவாங்க, நல்லதுதான் சொல்றாங்கன்னு என் பிள்ளைய நம்பி நான் கூட்டிட்டு வந்தேன் சார். நைட் இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு என்னென்னமோ மாத்திரையை கொடுத்துட்டு அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டாங்க. முதல் நாள் வரைக்கும் எதுவுமே இல்ல, நல்லா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, செஞ்சிடலாம், பயப்படாதீங்கன்னு என்ன சொன்னாங்க. நான் அந்த நம்பிக்கையில என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். காலையில என் பிள்ளை பயந்துகிட்டு தான் போனான். ஆனா நானும் நம்பி ஆறுதல் சொல்லி அனுப்புனேன். போய் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, என் பிள்ளை வெளியிலே வரல சார். எல்லாம் நடந்துச்சுன்னே தெரியல. இப்ப நான் பிள்ளைய பட்டி கொடுத்துட்டு உக்காந்துருக்கேன். போய் கேட்டா ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு சொல்றாங்க. கொன்னுட்டாங்க, என் பிள்ளைய கொன்னுட்டாங்க. இப்ப கேட்டா அவளுக்கு என்னமோ இது இருக்கு என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல சார். எந்த ட்ரீட்மெண்ட்டும் என் பொண்ணுக்கு பார்த்தது இல்ல. முத இது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். என் பிள்ளைய காப்பாத்தி கொடுக்காம கொன்னு போட்டுட்டு வேகமா வண்டியை புடிச்சு எங்களை திண்டுக்கலுக்கு அனுப்பி 1 நிமிஷம் கூட நிக்காதீங்க, எங்கதான் நாங்க செய்யறோம் அப்படின்னு திண்டுக்கலுக்கு அனுப்பி என் பிள்ளைய பணம் போட்டுட்டு வந்து நான் நிக்கிறேன் சார். எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க சார். வேற பிள்ளை வேற எனக்கு இல்ல சார். ஒரே பொண்ணை வச்சு நான் கல்யாணம் பண்ணி 9 மாசம் தான் சார் ஆச்சு. என் பிள்ளை சரியா கூட பொழைக்கலாம் சார். அந்த ஆஸ்பத்திரி என்னன்னு கேட்டு சீக்கிரம் வச்சு விடுங்க சார். என்னோட பேர் சந்தோஷ்குமார், என் மனைவி பேர் மோகனப்பிரியா. நாங்க 2 பேரும் மேரேஜ் ஆகி சென்னையில வந்து வசிச்சுட்டு வரோம். என் மனைவிக்கு இங்க நான் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தேன், அவங்க அம்மாவை பார்த்துட்டு போலான்ட்டு. அப்படி வரும்போது என் மனைவிக்கு மாதவிடாய் கொஞ்சம் நகர்ந்து போனுச்சு ஒரு 2 தடவை. சரி என்னன்னு சொல்லி ஒரு சாதாரண செக்அப்னு சொல்லிட்டு இங்க சின்னாலப்பட்டி பூஞ்சோலையில இருக்கிற மருத்துவமனைக்கு வந்திருந்தோம். ஸோ அவங்க பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு கருப்பையை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம், ஜென்ரலா பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஸோ பார்த்துட்டு சண்முக ஆஸ்பத்திரியில பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. அது பரிசோதனைக்கு முன்னாடியுமே எல்லா செக்கப்புமே பண்ணாங்க. அவங்களுக்கு எந்த உடல்நலத்துல எந்த ஒரு குறைபாடுமே இல்லை. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது, நல்லா இருந்தாங்க. தைராய்டு எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியுமே இல்லை. ஸோ அதெல்லாமே செக் பண்ணிட்டு அவங்க பிரிலிமினரியா அந்த டயக்னோஸ் பண்ணாங்க. கருப்பையில சோதிச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு கருப்புல எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜஸ்ட் அந்த கருப்பைக்கு நடுவுல ஒரு ஸ்பிளிட் மாதிரி இருக்கு. ஸோ அது எக்ஸ்ரேல தெளிவா தெரியல. அதனால நீங்க மதுரைக்கு போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துருவாங்க அப்படின்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க. எடுத்துட்டு வந்தோம். ஸோ சிகிச்சைக்கு நாங்க வந்தது பாத்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மார்ச் மாதம் வந்தோம். 16ஆம் தேதி ஸ்கேன் எடுக்க போனோம். எடுத்துட்டு அன்னைக்கு மாலை 7 மணி அளவுல திரும்பி வந்தோம். ஸோ வந்த பிறகு நாங்க டாக்டர் போய் ரிப்போர்ட்டை காமிச்சோம். அவங்க பார்த்துட்டு நாளைக்கு காலையில, அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில வர சொன்னாங்க.
செவ்வாய்க்கிழமை காலையில போய் மருத்துவரை சந்திச்சு என்ன இதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து சப்சப்டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னாங்க. இது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, நார்மலா நிறைய பேருக்கு இருக்கும். இதை வந்து மைனர் ஒரு சர்ஜரி பண்ணோம்னாலே ரிமூவ் ஆயிரும், ஜஸ்ட் ஒரு 1/2 hour சர்ஜரி அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ கேட்டு இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வேற எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் இல்லை, இதுல எந்த ஒரு சிவியரான ஒரு பேக் எதுவுமே இருக்குன்னா அந்த எதுவுமே எங்களுக்கு தெரிவிக்கல. சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல கலந்து பேசிட்டு வெள்ளிக்கிழமை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த வாரம், அதாவது இன்னைக்கு 27ஆம் தேதி. ஸோ 26ஆம் தேதி வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 26ஆம் தேதி மாலை ஒரு 7 மணி அளவில் அட்மிட் ஆகினாங்க. அன்னைக்கு வந்து பேசிக்கான டெஸ்ட்லாம் பண்ணிட்டு அன்னைக்குமே வந்துட்டு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லா டெஸ்ட்டுமே பண்ணிட்டு தைராய்டு எதுவுமே இல்லை, நார்மலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அட்மிட்டே பண்ணாங்க. ஸோ பண்ணிட்டு போன மறுநாள் காலையில 9:30 மணிக்கு வந்து ஆபரேஷன் டைம்னு சொன்னாங்க. 1/2 மணி நேரம் தான் ஆபரேஷன், நோ பெட் ரெஸ்ட்ல எதுவுமே இல்லை, நீங்க இமீடியட்டா கூட்டிட்டு போயிடலாம், சிம்பிளான சர்ஜரி தான் அப்படின்னு சொல்லி தான் எங்களை வந்து சொன்னாங்க. ஆனா வந்து 9:30 மணிக்கு 9:45 தான் ஆபரேஷன் அறைக்கு கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகியும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்புறம் 1.5 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் கழிச்சு வந்து நாங்களாம் ஒரே பதட்டமா இருக்கோம், எங்கள்கிட்ட எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்கல. 2 மணி நேரம் கழிச்சு வந்து என்னை மட்டும் தனியா உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சர்ஜரி எல்லாமே முடிச்சிட்டோம், ஆனா உங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, ஏன்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாங்க. எப்படி இந்த அளவுக்கு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. சர்ஜன்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஆனா ஏன் வந்து இந்த மாதிரி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நாங்க கேட்டோம் எதனால இப்படி நடந்தான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு சரியான பதில் அளிக்கல. கார்டியாக் அரெஸ்ட், சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அப்படி வந்திருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு குறைபாடுமே இல்லை, நல்லா ஹெல்த்தியா இருந்தாங்க. 1/2 மணி நேரம் சர்ஜரியை வந்து ஏன் வந்து இவங்க 1.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. கரெக்டான அனஸ்தீசியா கொடுத்தாங்களான்னு எனக்கு டவுட் இருக்குது. சோ திடீர்னு வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு என்னை கூப்பிட்டு இந்த தகவலை சொல்றாங்க. அவங்க சீரியஸா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூட கணவரா நான் வெளியே தான் நிக்கிறேன் அந்த கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். ஆனா எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுவுமே தெரிவிக்கல. எல்லாமே முடிச்சுட்டு அவங்க வந்து இதான பிறகு வந்து ஹார்ட்பீட்லாம் நின்ன பிறகு எங்களை வந்து கூப்பிட்டு சொல்றாங்க, இது எந்த விதத்துல நியாயம், எங்களுக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு நியாயம் வேணும், என்ன சர்ஜரி நடந்திருக்கு, எதனால இறந்தாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நியாயம் கொடுக்கணும். இனிமே யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது. ரொம்ப மைனர் சர்ஜரின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு சிவியரான ஒரு ஏன் இது பண்றாங்க. 1/2 மணி நேரம் சர்ஜரிக்கு எதுக்கு வந்து 1/2 மணி நேரம் சர்ஜரிக்கு எதுக்காக வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இதை வந்து நீங்க அரசு தரப்புல விசாரிச்சு தக்க ஒரு இது எங்களுக்கு சொல்லணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது இருக்குல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.